மாமல்லபுரம் செங்கல்பட்டு ரயில் சேவை 17 ஆண்டு காலமாக அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பும் கனவுமாக இருக்கிறது. ஏன், எந்த இழுத்தடிப்பு? சற்று அலசலாம் பிடி போக்கஸ் பகுதியில். உலகமே வியக்கும் சிற்பக்கலையின் சிறப்பிடம், யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற சர்வதேச சுற்றுலா தலம், ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பயணிகள் குவியும் இடம், அதுதான் நம் மாமல்லபுரம். பெருமைகள் பல இருந்தும் ரயில் சேவை வசதி இல்லாதது அந்நகருக்கு ஒரு பெரிய குறையாகவே இருக்கிறது. இன்று நேற்றல்ல, கடந்த 17 ஆண்டுகளாக கனவாகவே இருக்கிறது செங்கல்பட்டு மாமல்லபுரம் ரயில் பாதை திட்டம். 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் 2011 நாட்டப்பட்ட அடையாள கற்களோடு அப்படியே நின்றுவிட்டது. நகைப்புக்குரிய விஷயம் ஒன்றும் உள்ளது. இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை, உயிர்ப்புடன் இருக்கிறது என்று காட்டுவதற்காக மத்திய பட்ஜெட்டில் ஆண்டுக்கு வெறும் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த ரயில் பாதை மட்டும் வந்திருந்தால் மாமல்லபுரத்திலிருந்து கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கோ ஏன் வட மாநிலங்களுக்கோ செல்ல சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம் வழியாக பாதையிலேயே பயணத்தை தொடங்கியிருக்கலாம். சென்னை வாசிகளுக்கும் கடற்கரை வழியாக ஒரு ஜாலியான வார விடுமுறை சுற்றுலா சாத்தியமாகியிருக்கும். பெரும்பகுதி அரசு நிலம், குறைவான தனியார் நிலம் என பாதை அமைப்பதற்கான சூழல் சாதகமாக இருந்தும் கோப்புகள் ஏன் நகரவில்லை என்பதுதான் மர்மம். சாலை போக்குவரத்தை மட்டுமே நம்பி நெரிசலில் சிக்கி தவிக்கும் மாமல்லபுரத்துக்கு வரும் பட்ஜெட்டில் அந்த 1000 ரூபாய் சாபம் நீங்கி புதிய வரம் கிடைக்குமா? சற்று பொறுத்திருப்போம். என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி கொட்டுராஜாவால் தாக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் சங்கரை திருச்சி மத்திய மண்டல ஐஜி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே காவலர்களை தாக்க முயன்ற கொட்டுராஜா என்கிற அழகுராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் ரவுடியால் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சங்கரை திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து என்கவுண்டர் நடைபெற்ற இடத்திலும் ஐஜி ஆய்வு செய்தார். சேலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததில் 3 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் கந்தம்பட்டி பகுதியில் பொருட்களை வாங்கிவிட்டு பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டது. காரின் முன்பகுதியில் புகை வருவதைக் கண்டு அவர்கள் உடனடியாக கீழே இறங்கியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களிலேயே கார் முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கேர்மாளம் வனச்சாலையில் தீவனம் தேடி வந்த யானை திடீரென வாகனத்தை தாக்க முற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் இடைவிடாமல் யானையை பார்த்து குரைத்துள்ளன. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த யானை நாய்களை விரட்டத் தொடங்கியது. அப்போது அவ்வழியாக வந்த காரை பார்த்த யானை ஆவேசமாக பிளிறியபடி தாக்க முற்பட்டது. சுதாரித்துக் கொண்ட கார் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக பின்னோக்கி இயக்கி நூல் இழையில் உயிர் தப்பினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 17வது முறையாக ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவிருக்கும் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மற்றும் 13 கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி ஏகனாபுரம் கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை எதிர்த்தும் அதனை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கோரி தொடர்ந்து 17வது முறையாக கிராம சபை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. குடியரசு தின அலங்கார ஊர்தியில் தமிழ்நாடு அரசு ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக பரவும் தகவல் வதந்தி என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்கும் அலங்கார ஊர்தியில் மொழிகள் எங்கு இடம்பெற வேண்டும் என்ற விதிமுறைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தால் விதிக்கப்படும். ஊர்தியின் முன்பக்கத்தில் ஹிந்தியும் பின்பக்கத்தில் ஆங்கிலமும் ஊர்தியின் இருபுறங்களில் மாநில மொழிகளும் இடம்பெறும்.
இந்த விதிமுறைப்படி தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்தியின் இரு புறங்களிலும் தமிழ் மொழியில் தமிழ்நாடு என்று எழுதப்பட்டுள்ளது. தமிழ் மொழி இடம்பெறவில்லை என்றும் ஹிந்திக்கு தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் கடலில் குளித்த பள்ளி மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கீதா ஜீவன் நகரைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் முகேந்திரன், திருமணி, நரேன்ஸ்ரீ ஆகியோர் கபடி விளையாடச் செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு தாளமுத்து நகர் மொட்டைக்கோபுரம் கடல் பகுதியில் குளித்துள்ளனர். மிக ஆழமான பகுதிக்கு சென்ற 3 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்த தருவைக்குளம் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் மாணவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரயில் நிலையத்தில் முதன்முறையாக அந்தியோதயா விரைவு ரயில் நின்று சென்றது. பல்வேறு கட்சியினர் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பினர். நாகர்கோவில் தாம்பரம் ரயில் மணப்பாறையில் நிற்க நடவடிக்கை எடுத்ததாக கூறி திருச்சி எம்பி துரை வைகோ மற்றும் கரூர் எம்பி ஜோதிமணி ஆகியோருக்கு ஆதரவாக மதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் போட்டி போட்டு முழக்கமிட்டனர். அதே நேரம் பாரத் மாதா கி ஜெய் என்று பாஜகவினர் முழக்கமிட்டனர். ஜோதிமணி மற்றும் மற்ற கட்சியினர் ரயில் ஓட்டுநர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சிக்னல் லைட் காட்டுவதிலும் நிர்வாகிகளிடையே போட்டி ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூர் அருகே மாஞ்சானூல் சிக்கி முதியவர் படுகாயமடைந்த வழக்கில் பெண் உட்பட 3 பேர் கைதாகினர். கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த முதியவர் பிரகாஷ் ஜெயின் இருசக்கர வாகனத்தில் மூலக்கடை மேம்பாலத்திற்கு அருகே சென்றபோது மாஞ்சானூல் சிக்கியதில் படுகாயமடைந்தார். இதுகுறித்து கொடுங்கையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு மாஞ்சானூலில் பட்டம் பறக்கவிட்டதாக மூலக்கடை பெரியார் நகரைச் சேர்ந்த நஸ்ருதீன், அஸ்மா மற்றும் ரமேஷ் பாபுவை கைது செய்தனர். அஸ்மா ஆந்திராவிலிருந்து மாஞ்சானூலை வாங்கி கொடுங்கையூரில் விற்பனை செய்ததும், ரமேஷ் பாபு ஆன்லைனில் பட்டம் வாங்கி விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. முதல்வர் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் விருதுநகரைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் முதல்வர் வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்தார். இதுகுறித்து தேனாம்பேட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் செல்போன் சிக்னலை வைத்து மிரட்டல் விடுத்த நபர் விருதுநகரைச் சேர்ந்த பாலமுருகன் என்பதை உறுதி செய்தனர். தற்போது அவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைக்காக சென்னைக்கு அழைத்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி கலச ஊர்வலம் நடைபெற்றது. திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி மேளதாளங்கள் முழங்க கோயில் கலசம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. இதனிடையே இஸ்லாமியர்கள் சிலர் பூ, பழம், ரொக்கம் உள்ளிட்டவற்றை சீர்வரிசையாக வழங்கினர். தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடமுழுக்கு விழாவை ஒட்டி தீர்த்த குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. தாதாபுரம் கோட்டை மகாமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெற உள்ளது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீர் நிரப்பப்பட்ட குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்தனர். இதனிடையே பம்பை மேளதாளத்திற்கு ஏற்ப குதிரைகள் நடனமாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சென்னை உட்பட 10 கடலோர மாவட்டங்களில் ஒரே மாதத்தில் 427 கடல் ஆமைகள் இறந்திருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ வெளியிட்ட அறிக்கையில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு குறித்து மீனவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மேலும் மாநில அளவிலான கடல் ஆமை பாதுகாப்பு பணிக்குழு மீனவர்களோடு இணைந்து கடல் ஆமை இறப்பை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சுப்ரியா சாஹூ குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல்லில் லாரி மீது சரக்கு மற்றும் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் திருச்சி சாலையில் பாரம் ஏற்றிச் சென்ற லாரி மீது எதிர்புறத்தில் வந்த சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர்.
படுகாயங்களோடு மீட்கப்பட்ட இருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விபத்து குறித்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் கறிக்கோழி விலை இன்று ஒரே நாளில் 13 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த 6 நாட்களில் 32 ரூபாய் வரை சரிந்து விற்பனையாகிறது. உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் தைப்பூச திருவிழா காரணமாக அசைவ விற்பனை மந்தமடைந்ததை இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். மொத்த விற்பனையில் கடந்த 18ஆம் தேதி 152 ரூபாயாக இருந்த 1 கிலோ கோழி தற்போது 120 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தேவை அதிகரிப்பால் முட்டை விலை உயர்ந்து இன்று ஒரு முட்டை 5 ரூபாய் 20 காசுகளாக விற்பனையாகிறது. சிவகங்கை அருகே இலுப்பக்குடி உள்ளிட்ட 9 கிராமங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கிராபைட் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தனர். சுமார் 1564 ஏக்கர் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனம் கையகப்படுத்துவதை கண்டித்து கருப்பு கொடியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி இந்த பேரணி நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளும் திரளாக பங்கேற்றனர். ஏற்கனவே பல்வேறு திட்டங்களுக்கு நிலம் வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு முற்றிலுமாக அழிந்துவிடும் என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. கீழக்கரை ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற போட்டியை அமைச்சர் மூர்த்தி, சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். 1300 காளைகள் களமிறங்கிய நிலையில் 500 மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அவற்றின் திமில் தழுவ முயன்றனர். போட்டியில் சிறப்பாக விளையாடும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கும் இருசக்கர வாகனம், சைக்கிள், பீரோ, அண்டா உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு அண்டா வாடா வாடா தங்கப்பிள்ளை தம்பி சூப்பரா பிடிச்சிருப்பா தம்பி அழகா தம்பி ஆகா மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா வாங்கிக்கணும். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுபிடி வீரர்கள் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை எடப்பாடி கே. பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். 700 காளைகள் களமிறங்கிய நிலையில் 400 மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அவற்றின் திமில் தழுவ முயன்றனர். போட்டியில் சிறப்பாக விளையாடும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், அண்டா உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஏடிஸ் வகை கொசுக்கடிப்பால் பரவும் சிக்குன்குனியா காய்ச்சல் தமிழ்நாட்டில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளால் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நோயால் காய்ச்சல், கை கால் வீக்கம், உடல் சோர்வு ஏற்படினும் உயிரிழப்பு இல்லை என விளக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் 189 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் நோய் தற்போது கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தேவையான மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போதிய இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் 9வது நாளான இன்று முருகப்பெருமான், தெய்வானை அம்மனுக்கு 16 வகை அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள அரோகரா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ரத வீதிகள் வழியாக ஆடி அசைந்து வந்த தேரை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வளர்பிறை முகூர்த்த தினம் காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலை 2500 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் ஒரு கட்டு வாழை 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் தற்போது 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலை உயர்வால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நடப்பாண்டில் தங்கம் விலை ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாயை எட்டும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். டாலர் சார்பை குறைக்க சீனா, போலந்து போன்ற நாடுகளின் மத்திய வங்கிகள்
ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 60 மெட்ரிக் டன் தங்கத்தை வாங்குகின்றன. இதனால் உலகளவில் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலை உயரும் சூழல் உருவாகியுள்ளது. உலக தங்க கவுன்சிலின் தரவுகளின்படி 2025இல் கோல்டு ETFகளில் 8,10,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. எடை அளவில் பார்த்தால் சுமார் 801 டன் தங்கம் ETFகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் தங்கத்தின் விலை 64 விழுக்காடு உயர்ந்தது. நடப்பாண்டு தற்போது வரை 17 விழுக்காடு விலை உயர்ந்துள்ளது. உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழல் சரியாகும் வரை தங்கம் விலை தொடர்ந்து ஏறவே செய்யும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். முதலீட்டு போர்ட்போலியோவில் தங்கம் வெள்ளி சேர்த்து அதிகபட்சமாக 20 விழுக்காடு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் 50 விழுக்காட்டிற்கு மேல் வைத்தால் அது ஆபத்தில்தான் முடியும் என்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக எத்திஹாட் ரயில் நிறுவனம் தனது பயணிகள் சேவை குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் முழுமையான பயணிகள் ரயில் சேவையை பயன்பாட்டுக்கு கொண்டுவர எத்திஹாட் ரயில் நிறுவனம் தயாராகி வருகிறது. இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 13 ரயில்களில் 10 ரயில்கள் ஏற்கனவே அமீரகம் வந்து சேர்ந்துவிட்டன. இந்த ரயில்கள் அனைத்தும் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் தரநிலைகளின்படி சோதனை செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரம்மாண்ட ரயில் நெட்வொர்க் அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் புஜைரா உள்ளிட்ட 11 முக்கிய நகரங்களை இணைக்க உள்ளது. சுமார் 400 பயணிகள் அமரக்கூடிய இந்த அதிநவீன ரயில்களில் அதிவேக வைஃபை, சொகுசு இருக்கைகள் மற்றும் சார்ஜிங் பாயிண்டுகள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன. சொகுசு மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் இந்த திட்டம் அமீரகத்தின் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன ராணுவத்தின் உயர்மட்ட தளபதிகளில் ஒருவரான ஜெனரல் ஜாங் யூஷியா அந்நாட்டின் அணு ஆயுத திட்டம் குறித்த ரகசியங்களை அமெரிக்காவிற்கு கசியவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மத்திய ராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்த 75 வயதான ஜாங் அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு மிகவும் நெருக்கமானவராக கருதப்பட்டவர். அவர் ஊழல் செய்தது மற்றும் அரசியல் குழுக்களை உருவாக்கியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணையை எதிர்கொண்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அந்நாட்டு ராணுவத்தில் முன்னெடுத்து வரும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையில் ஏவுகணை படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் உட்பட பல உயர்மட்ட அதிகாரிகள் ஊழல் மற்றும் ரகசியங்களை கசியவிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் நீக்கப்பட்டுள்ளனர். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. பக்தோர்கர், சாஃபிடன், பர்வாலா, ஃபரூக் நகர், திசாரா உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பெரோஷா சாலை, கடமை பாதை ஆகிய இடங்களில் கனமழை பெய்தது. திடீர் மழையால் நகரின் பல இடங்களில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனிடையே வடக்கு மற்றும் வடமேற்கு டெல்லிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அலிப்பூர், கஞ்ச்வாலா, ரோஹிணி, முண்டகா, ஜாஃபர்பூர் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று மேற்கு மற்றும் தென்மேற்கு டெல்லிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சலின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கின்னார், லாஹோல், ஸ்பிட்டி, சம்பா, காங்க்ரா, குலு ஆகிய மாவட்டங்களின் உயரமான மலைப்பகுதிகளில் மிதமான மழை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும் என குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் கின்னார், லாஹோல், ஸ்பிட்டி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை அல்லது பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதி பனிப்பொழிவு காரணமாக வெள்ளை கம்பளம் விரித்தது போன்று காட்சியளிக்கிறது. பனிப்பொழிவால் போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக காஷ்மீரை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் முக்கிய சாலையான ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. மேலும் மோசமான வானிலையால் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக புதிய பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீநகர் உள்ளிட்ட சமவெளி பகுதிகளில் மிதமான பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் உயரமான மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. சோனாமார்க், குல்மார்க், பஹல்காம் போன்ற முக்கிய சுற்றுலா தலங்கள் பனியால் சூழப்பட்டு ரம்மியமாக காட்சியளிக்கிறது.
அர்ஜென்டினாவின் புவேனஸ் ஐரஸ் நகரில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க மக்கள் குளிர்பானங்களை நாடி வருகின்றனர். தலைநகரில் வெயில் 36 டிகிரி செல்சியஸை தொற்றுள்ளதால் மக்கள் பூங்காக்களிலும் நீரூற்றுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர். அர்ஜென்டினாவின் பாரம்பரிய சூடான பானமான மேட்டுக்கு பதிலாக ஐஸ் கட்டிகள் கலந்த அதன் குளிர்ந்த வடிவமான டெரேரேவை மக்கள் விரும்பி அருந்துகின்றனர். யாரிடமும் சரணடைய வேண்டும் என்ற அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்று நடிகையும் பாஜக மாநில துணைத் தலைவருமான குஷ்பு கூறியுள்ளார். அதிமுக பாஜகவிடம் சரணடைந்து விட்டதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியது தொடர்பாக குஷ்புவிடம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விஜய் அரசியலுக்கு புதியவர் என்றும் அதிமுக நேற்று வந்த கட்சியல்ல என்றும் கூறினார். தொண்டர்கள் விசிலடிக்கும் போது வீராப்பில் விஜய் இவ்வாறு பேசியிருப்பார் என்று குஷ்பு கூறினார். தம்பி அரசியலுக்கு புதுசு. அதிமுக ஆட்சி நேத்து வந்தவங்க கிடையாது. அண்ணா காலத்திலிருந்து அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் பார்த்தோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோம், இபிஎஸ் அவர்களையும் பார்த்தோம். ஸோ இது காலங்காலமா இருக்கிறது, ஒரு டிராவிடியன் உள்ள இருக்கிறது, ரொம்ப டீப்பா ரூட்டடா இருக்கிறது ஒரு கட்சி. இது யாருக்கும் சரண் அடையணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒரு மேடையில் இருக்கும்போது எல்லாரும் விசில் அடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு வீராப்பு வந்துடும், பேசணும். சில நேரத்தில் வார்த்தைகள் விடுவோம், தம்பி திருந்துருவாரு. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் உரையாற்றிய அமைச்சர் டாக்டர் B.R. அம்பேத்கரின் பெயரை குறிப்பிட தவறியதற்கு காவல்துறை பெண் அதிகாரி ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. அமைச்சர் கிரீஷ் மகாஜனை கேள்வி எழுப்பியவர் வனத்துறையில் பணியாற்றும் மாதவி ஜாதவ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குடியரசு தின உரையில் அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவரின் பெயரை தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என மாதவி ஜாதவ் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். ஹிமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் பறக்கவிடப்பட்ட ராட்சத பலூன் சுற்றுலா பயணிகளை குதூகலப்படுத்தியது. இந்த ஹாட் ஏர் பலூன் பயணம் தற்போது சுற்றுலா பயணிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய ஹாட் ஏர் பலூன்களில் ஒன்று இமயமலை சாரலில் பறக்கவிடப்பட்டது. பல அடி உயரம் வரை சென்று பனி மூடிய மலைகளின் அழகை 360 கோணத்தில் காணும் வாய்ப்பை இந்த பலூன் தருகிறது. அமெரிக்காவை உலுக்கி வரும் பனிப்புயலால் இதுவரை சுமார் 18 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெக்சாஸ் முதல் மெயின் வரை சுமார் 15 கோடிக்கும் அதிகமான மக்கள் கடும் குளிரினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூயார்க் நகரத்தில் மட்டும் சுமார் 8 முதல் 16 அங்குலம் வரை பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. கடும் பனி மற்றும் பனிமழை காரணமாக சுமார் 11,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் டென்னசி உள்ளிட்ட மாநிலங்களில் 1 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. நியூயார்க் நகர பொதுப் பள்ளிகள் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. பல மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இந்த உறைபனி நிலைமை வார இறுதி வரை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை மையம் எச்சரித்துள்ளது. திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழும் வாழ்க்கை கசக்கும் போது ஆண்கள் மீது பொய் வழக்கு போடும் போக்கு அதிகரித்து வருவதாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போக்சோ சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனை பெற்ற ஒருவரின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் திருமணம் செய்யாமல் இணைந்து வாழும் வாழ்க்கையில் விரிசல் ஏற்படும் போது அது வன்புணர்வு புகாராக மாற்றப்படுகிறது என்று குறிப்பிட்டனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண் தனது முழு விருப்பத்துடனேயே 6 மாதங்கள் வாழ்ந்ததும் அவரது வயது குறித்த சான்றுகள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததும் நிரூபணமானது. இதையடுத்து விசாரணை நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை கண்டித்துள்ளது. தொடர் உச்சத்திலேயே வர்த்தகமாகி வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே சமயம் வெள்ளியின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்திலேயே உள்ளது. சென்னையில் இன்று கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 387 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 3,87,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
நடப்பாண்டில் தங்கம் விலை ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாயை எட்டும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். டாலர் சார்பை குறைக்க சீனா, போலந்து போன்ற நாடுகளின் மத்திய வங்கிகள் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 60 மெட்ரிக் டன் தங்கத்தை வாங்குகின்றன. இதனால் உலகளவில் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலை உயரும் சூழல் உருவாகியுள்ளது. உலக தங்க கவுன்சிலின் தரவுகளின்படி 2025 கோல்டு ETFகளில் 8,10,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. எடை அளவில் பார்த்தால் சுமார் 801 டன் தங்கம் ETFகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் தங்கத்தின் விலை 64 விழுக்காடு உயர்ந்தது. நடப்பாண்டு தற்போது வரை 17 விழுக்காடு விலை உயர்ந்துள்ளது. உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழல் சரியாகும் வரை தங்கம் விலை தொடர்ந்து ஏறவே செய்யும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். முதலீட்டு போர்ட்போலியோவில் தங்கம், வெள்ளி சேர்த்து அதிகபட்சமாக 20 விழுக்காடு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் 50 விழுக்காட்டிற்கு மேல் வைத்தால் அது ஆபத்தில்தான் முடியும் என்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக மகளிர் உச்சிமாநாட்டை தொடக்கி வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் மகளிருக்கான 10 மாநகர பேருந்து சேவையை தொடக்கி வைத்தார். மகளிர் காவல் நிலையத்திற்கு தேவையான 50 வாகனங்கள், 5 மகளிருக்கு பிங்க் ஆட்டோக்களையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் வளர முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். பெண்கள் அதிகமா வேலைக்கு போறதுலயே நாம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஆண்களுக்கு இணையா பெண்கள் வெளியே வரணும். ஏன் இன்னும் அதிகமா வரணும்? புதுசா வளர்ந்து வரக்கூடிய துறைகள்ல பெண்கள் இடம்பெறணும். உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும். அதுக்காகத்தான் 185 கோடி ரூபாய் உலக வங்கியினுடைய உதவியோட இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது.